ஹலோ! இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ம் கண்டிப்பா. ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இன்னைக்கு. ஆமா. அதாவது கிரிப்டோ உலகத்துல நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தானாகவே மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானம் வந்துட்டே இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அது பல பேரோட கனவு. நிச்சயமா. ஆனா, நீங்க செஞ்ச ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவால, அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது, உங்க கண் முன்னாடியே அந்த பணம் முழுவதும் திருடப்படுறத பார்த்தா எப்படி இருக்கும்? உங்களால எதுவுமே செய்ய முடியலன்னா, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை அது. இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த ஒரு முக்கியமான ஆரிஜின் அப்டேட்ல ஒருத்தருக்கு இதுதான் நடந்திருக்கு. அதுவும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. கிரிப்டோ துறையில பல வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு மாஸ்டர். இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பேச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். கண்டிப்பா. இந்த அலசலுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட முக்கிய ஆதாரம் என்னன்னா, ஆரிஜின் ப்ராஜெக்ட் அமைப்புல V6 கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற உயர்மட்ட பதவியில் இருக்கிற ஒருத்தர் வெளியிட்ட ஒரு விரிவான காணொளி பதிவு தான். ஆங், அவர் நேரடியா பேசி வெளியிட்ட வீடியோ. ஆமா. இந்த வீடியோ வெறும் ஒரு அப்டேட் கிடையாது. டிஜிட்டல் உலகத்துல நாம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு சின்ன தவறு எப்படி நம்ம மொத்த சேமிப்பையும் காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி சாட்சி இது. உண்மைதான். முதல்ல இந்த ஆரிஜின் ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்துடுவோம். இந்த திட்டத்தோட வளர்ச்சி ரொம்பவே அசுரத்தனமா இருக்குன்னு அந்த வீடியோல அவர் சொல்றாரு. அதாவது கடந்த 50 வருஷத்துல எந்த துறையும் சாதிக்காத ஒரு விஷயத்தை இது சாதிச்சிருக்குன்னு அவரு மென்ஷன் பண்றாரு. கரெக்ட். உலக அளவுல சுமார் 21 லட்சம் பேரும், இந்தியாவுல மட்டும் சுமார் 4 லட்சம் பேரும் இதுல இணைஞ்சிருக்காங்க. அதுலயும் அவர் வகிக்கிற அந்த V6 கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பதவி சாதாரணமான ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு கீழ பல லட்சம் முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. அவங்களோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமா இவங்களோட அந்த எல்ஜிஎன்எஸ் டோக்கன் மதிப்பு 6 முதல் 7 அப்படிங்கிற அளவுல ரொம்ப நிலையா இருக்கிறது தான் பலரையும் ஆச்சரியப்பட வைக்குது. இதுல ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு கிரிப்டோ டோக்கன் எப்படி இவ்ளோ ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்னாலே ரொம்ப வாலடைல் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு ஒரு விலையில இருக்கும், நாளைக்கு அதல பாதாளத்துக்கு போகும் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆரிஜின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் அதோட நிலைத்தன்மையை முடிவு செய்யுது. ஒன்னு மிகப்பெரிய பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. 2வது மார்க்கெட் கேப். 3வது 24 மணி நேரமும் தடையின்றி நடக்கிற டிரான்சாக்ஷன் வால்யூம். இது மூணும் சேர்ந்து தான் அந்த 6 டு 7 ரேஞ்ச மெயின்டைன் பண்ணுது. ஆமா, இந்த 3ம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த டோக்கன் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அசைக்க முடியாது. இது ஒரு முடிவில்லாத, தானாகவே பெருக்கமடையும் ஆட்டோ காம்பவுண்டிங் திட்டம் அப்படிங்கிறது இதோட இன்னொரு பலம். ஆனா எந்த ஒரு திட்டம் இவ்ளோ பெரிய சக்சஸ் ஆகுதோ, உடனே அத காப்பி அடிச்சு பல திட்டங்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். சக்சஸ் பிரீட்ஸ் இமிடேஷன் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆமா, நிறைய காப்பிகேட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. ஆர்ஜூங் திட்டத்தோட அந்த ஸ்டேக் அண்ட் அன்ஸ்டேக் முறைய அப்படியே காப்பி அடிச்சு, சுமார் 2000 போலி திட்டங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே அழிஞ்சும் போயிருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, ஆரிஜின் தான் ஒரிஜினல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் போது, ஏன் மக்கள் போய் இந்த காப்பி கேட் திட்டங்கள்ல பணத்தை போடுறாங்க? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு காரணம் தொழில்நுட்பம் கிடையாது, மனிதர்களோட மனநிலை. அதாவது ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதுதான். ஓ, அந்த ஆரம்பத்துல முதலீடு பண்ண தவறிட்டோமேங்கிற ஃபீலிங். கரெக்டு. ஆரிஜின் திட்டம் ஆரம்பிச்ச புதுசுல முதலீடு பண்ணவங்க இன்னைக்கு பெரிய அளவுல லாபம் பார்த்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அடடா நாம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புதுசா வர்ற காப்பிகேட் திட்டங்கள்ல முதலீடு சேர்றாங்க. இந்த போலி திட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரிஜின் போலவே ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதே மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வடிவமைச்சு ஆரிஜின்ல 10% லாபம்னா நாங்க 50% தர்றோம்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. ஓஹோ, அப்போ இந்த அதிகப்படியான லாபத்துக்கு ஆசைப்பட்டு தான் மக்கள் ஏமாறுறாங்களா? உண்மைதான். இந்த மோசடி திட்டங்கள் பெரும்பாலும் 3 மாசத்திலிருந்து 18 மாசம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து லாபம் வர்ற மாதிரி காட்டிட்டு ஒரு கட்டத்துல மொத்தமா பணத்தை சுருட்டிக்கிட்டு காணாம போயிடுவாங்க. இதனால வீட்டை விட்டுரு, நிலத்தை விட்டுரு, கடன் வாங்கி முதலீடு செஞ்சவங்க நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. ஆமா. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா, தாங்க ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சாலும் சமூகத்துல மத்தவங்க கேலி செய்வாங்களே அப்படிங்கிற அவமானத்துல வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே பலரும் புழுங்கிட்டு இருக்காங்க. இதனால தான் எந்த ஒரு போலி திட்டத்திலையும் பணத்தை போட வேண்டான்னு அந்த V6 கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு.
இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே நேரம் அதிர்ச்சியாவும் மாறுது. இவ்ளோ அட்வைஸ் பண்ற இவ்ளோ தொழில்நுட்ப அறிவு இருக்கிற அந்த V6 கிராண்ட் மாஸ்டருக்கே ஒரு மிகப்பெரிய பேரிடி விழுந்திருக்கு. அவரோட அதிகாரப்பூர்வ வாலெட் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண ஹேக் கிடையாது. கண்டிப்பா. ஒரு V6 லெவல்ல இருக்கிறவரோட வாலெட் ஹேக் ஆட்டுதுன்னா அது கிரிப்டோ உலகத்துல மிகப்பெரிய ஷாக். அந்த வீடியோல அவர் தன்னோட வருமானத்தை ரொம்ப வெளிப்படையாவே பிரேக் டவுன் பண்ணி காட்டுறாரு. அதாவது அவருக்கு ஸ்பைடர் மற்றும் டாவ் மூலமா வருமானம் வருது. இந்த ஸ்பைடர் டாவ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, ஸ்பைடர் அப்படிங்கிறது அந்த ஆரிஜின் நெட்வொர்க்ல அவர் உருவாக்குன மிகப்பெரிய டவுன்லைன் மூலமா கிடைக்கிற ரெஃபரல் அல்லது மேட்ரிக்ஸ் லாபம். டாவ் அப்படிங்கிறது அவரோட முதலீட்டுக்கு அந்த சிஸ்டம் தானாகவே கொடுக்கிற ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ். ஓகே. சோ 2 வழியில இன்கம் வருது. ஆமா, இது ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் சுமார் 290 LGNS டோக்கன்கள் அவருக்கு வருது. அதாவது ஒரு மாசத்துக்கு சுமார் 8700 LGNS டோக்கன்கள். மாசத்துக்கு 8700 டோக்கன்கள். இது மிகப்பெரிய பணம். ஆனா இந்த மொத்த பணமும் இப்ப அவருக்கு சொந்தம் கிடையாது. ஹேக்கர்கள் அவரோட வாலெட்ட முழுமையா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவர் வீடியோல பேசிட்டு இருக்கும்போதே லைவ் ஆகவே தன்னோட கணக்குல இருந்து பணம் எப்படி திருடப்படுதுன்னு காட்டியிருக்காரு. அது பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அவர் மேனுவலா பணத்தை எடுக்க எவ்ளோ வேகமா ட்ரை பண்ணாலும் அடுத்த செகண்டே அந்த பணம் ஹேக்கர் கணக்குக்கு மாறிடுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷனால இவ்ளோ வேகமா செயல்பட முடியாதே. நீங்க சரியா கேட்டீங்க. இங்கதான் நாம தொழில்நுட்பத்தோட 2 பக்கத்தை பார்க்கறோம். ஹேக்கர்கள் மேனுவலா உட்கார்ந்துகிட்ட திருடுறது கிடையாது. அவங்க ஸ்வீப்பர் பாட் அப்படின்னு சொல்லப்படுற அதிநவீன தானியங்கி ஸ்கிரிப்டுகளை பயன்படுத்துறாங்க. இந்த ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது? ஏதோ ஒரு வழியில இந்த தலைவரோட 12 ரகசிய வார்த்தைகளோ அல்லது பிரைவேட் கீயோ ஹேக்கர் கைக்கு கிடைச்சிருக்கு. உடனே ஹேக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வாலெட்டை ஒரு ஸ்வீப்பர் பாட் கூட கனெக்ட் பண்ணிடுவாரு. இந்த பாட் பிளாக் செயினோட மெம்பூல 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்கும். மெம்பூல்னா பரிவர்த்தனைகள் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ற இடம் தானே? எக்ஸாக்ட்லி டவ். அல்லது ஸ்பைடர் மூலமா ஒரு பே அவுட் அந்த வாலெட்டுக்கு வருதுன்னு பிளாக் செயின்ல பதிவான மறுகணமே 1 மில்லி செகண்டுக்குள்ள இந்த ஸ்வீப்பர் பாட் ஒரு டிரான்சாக்ஷனை உருவாக்கும். அந்த பணத்தை அப்படியே ஹேக்கரோட வாலெட்டுக்கு மாத்துறதுக்கான கமாண்ட் அது. 1 மில்லி செகண்ட்ல இத பண்ணிடுமா? ஆமா. அது மட்டும் இல்லாம நெட்வொர்க்ல இருக்கிற மைனர்கள் அந்த டிரான்சாக்ஷனை முதல்ல அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கத்தை விட அதிகமான கேஷ் ஃபீ, அதாவது பரிவர்த்தனை கட்டணம் செட் பண்ணிடும். ஓ, அப்போ நெட்வொர்க் அந்த ஹேக்கரோட டிரான்சாக்ஷனை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். கரெக்ட். இதனால ஒரிஜினல் ஓனர் ஸ்கிரீனை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதுக்குள்ள பணம் வந்துட்டு அப்படியே போயிருக்கும். வாவ். அப்போ ஒரிஜினல் ஓனரால எதுவுமே பண்ண முடியாதா? அவர் வெறும் பார்வையாளரா மட்டும்தான் இருக்க முடியுமா? துரதிர்ஷ்டவசமா ஆமா. இங்கனால தான் இதை வாட்ச் வேலட் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேலட்டோட கண்ட்ரோல் இருந்தாலும் பாட் வேகத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்க முடியாது. பிளாக் செயின்ல ஒரு தடவை டிரான்சாக்ஷன் முடிஞ்சா அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டத்தோட பலமும் அதே சமயம் பலவீனமும். இவ்ளோ பெரிய கிரிப்டோ எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு V6 மாஸ்டருக்கே இப்படி ஒரு பேசிக் ஆஃப் செக், அதாவது ஆபரேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் நடந்திருக்குங்கிறது பெரிய முரண் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அவர் அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. ஆமா. இந்த சூழ்நிலையிலயும் அவரோட மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சிங்கத்தின் மூச்சு காற்று அதன் கர்ஜனையை விட ஆபத்தானதுன்னு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றாரு. தான் மறுபடியும் எழுந்து வருவேன்னு உறுதியா இருக்காரு. அவர் தன்னோட அனுபவத்துல இருந்து ரொம்ப முதிர்ச்சியா பேசுறாரு. சமீபத்துல ராஞ்சி பக்கத்துல நடந்த ஒரு பயங்கரமான வாகன விபத்துல 4 பேர் ஸ்பாட்லயே இறந்துட்டதை அவர் மென்ஷன் பண்றாரு. அந்த மாதிரி எந்த விபத்திலையும் தாஞ்சிக்காம உசிரோட ஆரோக்கியமா இருக்கிறதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அதனால என்னோட சாம்ராஜ்யத்தை நான் திரும்பவும் கட்டுவேன்னு அவர் சொல்றது ஒரு லீடருக்கான சரியான மனப்பான்மை. நிச்சயமா. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? ஒரு V6 மாஸ்டருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? இதற்காக அவர் சில ஹார்ட்கோர் பாதுகாப்பு விதிகளை முன்வைக்கிறாரு. நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றீங்களா, இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனா அந்த ரூல்ஸை கேட்டா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா படுது. என்ன சொல்றாரு அவர்? முதல் ரூல் என்னன்னா, கிரிப்டோ முதலீட்டுக்கு நீங்க புதுசா ஒரு ஆப்பிள் மொபைல் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. ஆப்பிள் கொஞ்சம் செக்யூர் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிள் மொபைல்ல சிம் கார்டே போடவே கூடாது. வீட்ல இருக்கிற வைஃபை மூலமா தான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிம் கார்டே இல்லாத ஒரு ஃபோன்? கிரிப்டோ அப்படிங்கறது உலகத்துல எங்க இருந்தாலும் ஈஸியா பணத்தை ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தானே. இது அந்த நோக்கத்தையே கெடுக்கிற மாதிரி இல்லையா? இது கொஞ்சம் பெரிய அளவுல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அவர் சொல்றது 100க்கு 100 சரி.
இதத்தான் சைபர் செக்யூரிட்டியில டிஜிட்டல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ராய்டு மொபைல்கள் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கறதால தேர்ட் பார்ட்டி ஆப்களை ஈஸியா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஹேக்கர்கள் ஒரு சின்ன லிங்க் மூலமா மால்வேரை உள்ள அனுப்பிடுவாங்க. ஆனா ஆப்பிள் ஒரு மூடிய கட்டமைப்பு. அதுல ஊடுருவது கொஞ்சம் கஷ்டம். சரி, ஆப்பிள் ஓகே. ஆனா ஏன் சிம் கார்டு வேண்டான்னு சொல்றாரு? ஏன்னா சிம் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு ஹேக்கிங் மெத்தட் இருக்கு. உங்களோட சிம் கார்டை ஹேக்கர் தன்னோட கண்ட்ரோலுக்கு மாத்திட்டா உங்களுக்கு வர்ற ஓடிபி எல்லாமே அவனுக்கு போகும். அதனால தான் ஒரு டெடிகேட்டட் வைஃபை, அதுவும் பப்ளிக் வைஃபை இல்லாம உங்க வீட்ல இருக்கிற பாதுகாப்பான வைஃபை மட்டும் யூஸ் பண்ண சொல்றாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கா? அடுத்து அவர் சொல்ற 2வது ரூல், அந்த மெயின் வாலெட் இருக்கிற மொபைல எக்காரணம் கொண்டும் வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போகக்கூடாது. இது டிஜிட்டல் திருட்டு கிடையாது, பிசிக்கல் திருட்ட தடுக்கிறதுக்கு. வழியில யாராவது கத்திய காட்டியோ துப்பாக்கிய காட்டியோ மிரட்டுனா ஊருக்கு பயந்த நாமளே பாஸ்வேர்டை போட்டு கொடுத்துருவோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. உங்களோட முழு வாழ்நாள் சேமிப்பும் அந்த ஒரே ஃபோன்ல தான் இருக்கு. நீங்க 10 கிலோ தங்கத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. அதை பேங்க் லாக்கர்ல தான் வைப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த மெயின் வாலெட்டும். இது எப்பவும் வீட்ல பாதுகாப்பா ஒரு லாக்கர்ல இருக்கணும். 3வது மிக முக்கியமான ரூல், அந்த 12 ரகசிய வார்த்தைகள், அதாவது சீட் ஃப்ரேஸ். இத ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணக்கூடாது, மொபைல் கேலரியில சேவ் பண்ணக்கூடாது. ஏன்? அந்த மொபைல்ல யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி எந்த சோஷியல் மீடியா ஆப்புகளும் இருக்கக்கூடாதுன்னு கட்டாயமா சொல்றாரு. இதோட லாஜிக் என்ன? லாஜிக் ரொம்ப சிம்பிள். நீங்க இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டால் பண்ணும்போது அது உங்களோட போட்டோ கேலரியை அக்சஸ் பண்ண பெர்மிஷன் கேட்கும். நீங்க எஸ்ன்னு கொடுத்துடுவீங்க. நாளைக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஹேக் ஆச்சுன்னா ஹேக்கர் அந்த ஆப் மூலமா உங்க கேலரிக்குள்ள நுழைஞ்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிற அந்த 12 வார்த்தைகளை ஈஸியா திருடிடுவான். அட ஆமால்ல, நாம அதை யோசிக்கிறதே இல்ல. அதனால தான் மெயின் வாலெட் இருக்கிற போன்ல எந்த ஆப்பும் இருக்கக்கூடாது. அது கேமராவால் எடுக்கப்பட்ட எந்த புகைப்படமும் சேவ் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த 12 வார்த்தைகளை ஒரு பேப்பர்ல எழுதி பாதுகாப்பான இடத்துல வைக்கிறது தான் என்னைக்கும் பெஸ்ட். இத கேக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மெயின் வாலெட் போனை வெளியவே எடுத்துட்டு போக கூடாதுன்னா, அப்போ தினமும் ட்ரேடிங் பண்றவங்க, இல்ல அவசரத்துக்கு பணம் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றது? அதுக்கும் அவர் ஒரு தீர்வு சொல்றாரு. செக்ரிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது உங்க மெயின் வாலெட் அப்படிங்கிறது பேங்க் லாக்கர் மாதிரி. அதுல இருந்து நேரடியா எந்த பரிவர்த்தனையும் நீங்க பண்ணக்கூடாது. அப்போ டெய்லி யூஸ்க்கு என்ன பண்றது? தினசரி பயன்பாட்டுக்குன்னு தனியா ஒரு பர்னர் வாலெட் அல்லது டிரான்சாக்ஷன் வாலெட் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த வாலெட்டை நீங்க உங்க ரெகுலர் மொபைல்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய அளவுல பணம் வருதுன்னா அதை மெயின் வாலெட்டுக்கு மாத்திட்டு செலவுக்கு தேவையானதை மட்டும் டிரான்சாக்ஷன் வாலெட்ல வச்சுக்கணும். இது சேஃபான மெத்தட் தானே? முக்கியமா உங்க மெயின் வாலெட்டோட ரிசீவிங் அட்ரஸ் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியவே கூடாது. அதிகாரப்பூர்வமான ஆரிஜின் தளம் தவிர டெலிகிராம்ல வர்ற எந்த லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது. இது ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். இதுவரைக்கும் நாம டிஜிட்டல் செக்யூரிட்டி பத்தி பேசணும். ஆனா அவர் நிஜ உலகத்துல நடக்கிற ஒரு திருட்ட பத்தியும் மென்ஷன் பண்றாரு. ஆமா, அந்த ராஞ்சி சம்பவம் தானே? கரெக்ட். ராஞ்சியில நடந்த ஒரு சம்பவம். சில முதலீட்டாளர்களை பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி புதுசா சில பேர் கூப்பிட்டிருக்காங்க. இவங்களும் நம்பி போன இடத்துல அவங்கள பயங்கரமா தாக்கி மொபைல பிடுங்கி சுமார் 50 லட்சம் எல்ஜிஎன்எஸ் டோக்கன்ஸ்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளையடிச்சிருக்காங்க. 50 லட்சம் டோக்கன்கள். இது ஒரு டிஜிட்டல் ஹைவே ராபரி மாதிரி இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. கிரிப்டோ உலகத்துல எல்லைகள் கிடையாது. ஆனா நீங்க வாழ்றது ஒரு பிசிக்கல் உலகத்துல. அதனால முன்பின் தெரியாத யாரையும் கிரிப்டோ சம்பந்தமா தனியான இடங்கள்ல சந்திக்கவே கூடாது. மீட்டிங்னா பப்ளிக் பிளேஸ் அல்லது உங்களுக்கு சாதகமான பாதுகாப்பான இடங்கள்ல மட்டும்தான் வச்சுக்கணும். கண்டிப்பா கவனமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணும்போதோ நண்பர்களோட ரூம்ல தங்கி இருக்கும்போதோ குறிப்பா மது அருந்தி விட்டு சுயநினைவு குறையிற நேரங்கள்ல உங்க மொபைல் மத்தவங்க கையில கிடைக்காம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். பாஸ்வேர்ட் போடும்போது கூட மறைச்சு தான் போடணும். இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா உங்க மொத்த வாழ்க்கையையும் காப்பாத்தக்கூடிய விஷயங்கள். இவ்ளோ ரூல்ஸ் சொல்ற அந்த V6 மாஸ்டர் கடைசியா ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. தனக்கு எப்படி இந்த ஹேக் நடந்துச்சுன்னு அவர் சொல்லும்போது அவர் தொடர்ச்சியா பல ஊர்களுக்கு பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த வேலைப்பளுவுல மெயின் ஆப்பிள் மொபைல சரியா கையாளாம ஒரு சின்ன கவனக்குறைவா இருந்ததால தான் தன்னோட மொத்த அதிகாரத்தையும் இழந்திருக்காரு. ஆமா, அவரோட அந்த பயணம் தான் பிரச்சனைக்கு ஆரம்பம். தன்னோட இந்த நிலைமை இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்ளோ விஷயங்களையும் அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, டிஜிட்டல் யுகத்துல செக்யூரிட்டி அப்படிங்கிறது நீளமா ஒரு பாஸ்வேர்ட் போடுறது கிடையாது. அது ஒரு மைண்ட் செட்.
நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆபரேஷனல் ஐசோலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம அதோட ஆழமான பாதுகாப்பு அம்சங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆரிஜின் அப்டேட் கிரிப்டோ உலகத்தோட 2 பக்கங்களையும் நமக்கு தெளிவா காட்டியிருக்கு. ஒரு பக்கம் அசுரத்தனமான லாபம் தரக்கூடிய ஆரிஜின் போன்ற திட்டங்கள், இன்னொரு பக்கம் அத காப்பி அடிச்சு ஏமாத்துற போலி திட்டங்கள் மற்றும் நொடிப்பொழுதில் மொத்த பணத்தையும் உறிஞ்சுற ஸ்வீப்பர் பாட் ஹேக்கர்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்திருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா உங்களோட டிஜிட்டல் சொத்துக்களுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. நான் முன்னகே சொன்ன அந்த ஹார்ட்கோர் விதிகளை ஃபாலோ பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஆனா உங்களோட வாழ்நாள் சேமிப்பை காப்பாற்றிக்க அது ஒண்ணுதான் வழி. இறுதியா நீங்க சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியோடு இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். பரவலாக்கப்பட்ட நிதிமுறை, அதாவது டிஃபை, உங்களை எந்த ஒரு பேங்க் மேனேஜரையும் நம்பி இருக்க வைக்காம உங்களையே ஒரு வங்கியின் முதலாளியா மாற்றுது. ஆமா, நாம தான் நம்ம பேங்க்குக்கு ஓனர். கரெக்ட். ஆனா நீங்களே முதலாளி அப்படின்னா 24 மணி நேரமும் அந்த வங்கியை காவல் காக்கிற செக்யூரிட்டி கார்டாகவும் நீங்க தான் மாறணும் இல்லையா? ஒரு தவறான வைஃபை அல்லது ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் உங்களோட மொத்த பணத்தையும் நொடியில அழிச்சிடும் அப்படிங்கிற நிலைமையில முழுமையான நிதி சுதந்திரம் கோரும் இந்த முழுமையான தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு நாம உண்மையிலே தயாரா இருக்கோமா? சிந்தித்து பாருங்கள்.